ஓம் சாந்தி 20-8-2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை சொல்லுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டிருங்கள். கேள்வி: மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டிய எத்தகைய விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார்? மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய எத்தகைய சூட்சுமமான விஷயங்களை பாபா கூறியிருக்கின்றார்? பதில்: சத்யுகம் என்பது அமர உலகம். அங்கே ஆத்மா ஒரு சரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்துக்கொள்ளுகிறது. ஆனால் மரணம் என்ற பெயர் இருக்காது. அதனால் அது மரண உலகம் என்று சொல்லப்படுவதில்லை. இரண்டாவது, சிவபாபாவுடையது எல்லையற்ற படைப்பாகும். பிரம்மாவின் படைப்போ இச்சமயத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான். திரிமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்லுவார்கள், திரிமூர்த்தி பிரம்மா என்று அல்ல. இந்த அனைத்து சூட்சுமமான விஷயங்களையும் பாபா சொல்லியிருக்கின்றார். இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு. இப்போது மனிதர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என்று சொல்கின்றனர். பாபா சொல்கின்றார் திரிமூர்த்தி சிவபகவானின் வாக்கு என்று. திரிமூர்த்தியான பிரம்மா பகவான் வாக்கு என்று சொல்லுவதில்லை. நீங்கள் திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு என்று சொல்லலாம். அவர்களோ சிவசங்கர் என்று சொல்லி இருவரையும் ஒன்றாக்கிவிட்டனர். இதுவோ நேரடியானது. திரிமூர்த்தி பிரம்மாவுக்கு பதில் திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு. மனிதர்களோ சங்கரர் கண்ணை திறந்தால் விநாசமாகிவிடும் என்று சொல்லிவிடுகின்றனர். இவை அனைத்தும் புத்தி மூலம் புரிந்து கொள்ளப்படும் விஷயங்களாகும். மூவருக்குத்தான் முக்கியமான நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கோ பெரிய பாகம் 84 பிறவிகளுக்கானது. விஷ்ணு மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் அர்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த மூவருக்கும் நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மாவின் பெயரோ ஆதி தேவன் ஆதாம் என்று பாடப்பட்டுள்ளது. பிரஜாபிதாவுக்கு கோயிலும் உள்ளது. இது விஷ்ணுவுக்கு அல்லது கிருஷ்ணருக்கு கடைசி 84வது பிறவியாகும். இப்போது அவருடைய பெயர் பிரம்மா என்று வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இப்போது பிரம்மாவையோ தத்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்வார்கள். இந்த இருவரும் சிவனுடைய குழந்தைகள். உண்மையில் குழந்தை ஒருவர்தான். கணக்குப்படி பார்த்தால் பிரம்மா சிவனுடைய குழந்தையாவார். தந்தை மற்றும் தாதா, அதாவது மூத்த சகோதரர் இருக்கிறார்கள். விஷ்ணுவின் பெயர் இதில் வராது. பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவபாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார், விஷ்ணுவின் மூலம் அல்ல. சிவனுக்கும் குழந்தைகள் உள்ளனர், பிரம்மாவுக்கும் குழந்தைகள் உள்ளனர். விஷ்ணுவின் குழந்தைகள் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணருக்கும் அநேக குழந்தைகள் இருக்க முடியாது. இது புத்திக்கான உணவாகும். தாங்களாகவே புத்திக்கான உணவை சமைக்க வேண்டும். அதாவது ஞானக்கடலை ஆழமாக கடைந்து சிந்தனை செய்ய வேண்டும். அனைவரை காட்டிலும் அதிகமான பாகம் விஷ்ணுவுக்கு என்று சொல்லுவார்கள். 84 பிறவிகளின் விராட ரூபமும் விஷ்ணுவுக்கு காட்டுகின்றனர், பிரம்மாவுக்கு காட்டப்படுவதில்லை. விராட ரூபத்தை விஷ்ணுவுக்குத்தான் உருவாக்குகின்றனர். ஏனென்றால் முதலில் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை வைக்கின்றனர். பிரம்மாவுக்கோ மிகச்சிறிய பாகம் உள்ளது. அதனால் விராட ரூபத்தை விஷ்ணுவுக்கு காட்டுகின்றனர். சதுர்புஜமும் விஷ்ணுவுக்கு உருவாக்குகின்றனர். உண்மையில் இந்த அலங்காரமோ உங்களுடையது ஆகும். இவை கூட மிகவும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்களாகும். எந்த ஒரு மனிதராலும் புரிய வைக்க முடியாது. பாபா புது வகைகளில் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். பாபா சொல்கின்றார், திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு என்பது சரிதானே? விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன். இதிலும் பிரஜாபிதா பிரம்மாதான் குழந்தை. விஷ்ணுவை குழந்தை என்று சொல்ல மாட்டார்கள். படைப்பு என்று சொல்கின்றனர். என்ற போதிலும் படைப்போ பிரம்மாவுடையதாகத்தான் இருக்கும் அல்லவா? அது பலவிதமான பெயர் வடிவங்களை எடுக்கிறது. முக்கியமான பாகமோ அவருடையதாகும்.
பிரம்மாவின் பாகமும் இந்த நேரத்தில் மிகவும் கொஞ்சம்தான். விஷ்ணுவுக்கு எவ்வளவு காலம் ராஜ்யம் உள்ளது? முழு மரத்தின் விதை வடிவமாக இருப்பவர் சிவபாபா ஆவார். அவருடைய படைப்பை சாலி கிராமம் என்று சொல்வார்கள். பிரம்மாவின் படைப்பை பிராமணர் பிராமணி என்று சொல்வார்கள். இப்போது எவ்வளவு சிவனுடைய படைப்புகள் உள்ளனரோ அவ்வளவு பிரம்மாவுக்கு இல்லை. சிவனுடைய படைப்புகளோ ஏராளம் உள்ளனர். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள் ஆவார்கள். பிரம்மாவின் படைப்புகளோ பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. நாம் பிரம்மாவின் புதிய படைப்புகள். நமக்குள் சகோதர சகோதரிகள் ஆவோம். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிவபாபா படிப்பை சொல்லித் தருகிறார் என்ற இதே குஷியில் இருக்க வேண்டும். 2. உணவு மற்றும் பானத்தின் விருப்பத்தில் அதிகம் செல்லக்கூடாது. பேராசையை விட்டுவிட்டு எல்லையற்ற ராஜ்யத்தின் சுகங்களை நினைத்து பார்க்க வேண்டும். வரதானம். அநேக விதமான வாழ்வியல் தொடர்பான விவகாரங்களில் இருந்து விடுபட்டிருக்கக்கூடிய நஷ்டோமோகா ஸ்மிருதி ஸ்வரூபம், மோகத்தை அடித்த நினைவு சுரூபம் ஆகுக. விளக்கம். தன்னுடைய குடும்பம் தெய்வீக பரிவாரத்தின் குடும்பம், சேவை என்ற குடும்பம், எல்லைக்கு உட்பட்ட பிராப்திகளின் குடும்பம். இந்த அனைத்திலிருந்தும் மோகத்தை விலக்கியவராக ஆவதற்காக பாப் தாதாவின் அன்பு ரூபத்தை முன்னால் வைத்து நினைவு சொரூபம் ஆகுங்கள். நினைவு சொரூபம் ஆவதன் மூலம் தானாகவே நீங்கள் மோகத்தை அழித்தவராக ஆகிவிடுவீர்கள். அதாவது நஷ்டோமோகா ஆகிவிடுவீர்கள். உலகிய வாழ்விலிருந்து விடுபடுவது என்றால் நான் என்பதை முடித்துவிட்டு நஷ்டோமோகா ஆவதாகும். அந்த மாதிரி நஷ்டமோகா ஆகக்கூடிய குழந்தைகள், அதாவது மோகத்தை அடித்துவிடக்கூடிய குழந்தைகள் நீண்ட கால பயனை அடைவதற்கு உரிமையுள்ளவர் ஆவார்கள். ஸ்லோகன். தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பீர்களானால் பிரபுவின் அன்பு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். யார் நம்பர் 1 விட்டில் பூச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுயத்தின், அதாவது இந்த தேக உணர்வின், இரவு பகலின், பசி தாகத்தின், தனது சுகத்திற்கான சாதனங்கள் மற்றும் ஓய்வு, இந்த எந்த விஷயத்தின் ஆதாரமும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அனைத்து விதமான தேக நினைவுகளை இழந்துவிட்ட, அதாவது நிரந்தரமாக ஜோதியின் அன்பில் கலந்து விட்டவராக இருக்கிறார்கள். எப்படி ஒரு தீபம் ஜோதி சொரூபமாக உள்ளதோ, ஒளி மற்றும் சக்தியின் லைட் மைட்டின் ரூபமாக உள்ளதோ, அதே போல தீபத்திற்கு சமமாக தாங்களும் ஒளி மற்றும் சக்தியின் ரூபமாகி விடுகிறார்கள். நல்லது. ஓம் சாந்தி.